நாடாளுமன்றத்துல என்ன நடந்திருக்குது? எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்பது, நக்கல் அடிப்பது, குட்டி கதை சொல்லுவது நாங்கள் எதிர்பார்த்தோம். பெண்களை பாதுகாப்பதற்கு விஜய் வாயிலிருந்து ஏதாவது வருமானு எதிர்பார்த்தோம். ஆனா எதுவுமே வரல. இன்னைக்கு கூட என்ன சொல்லி இருக்கிறாரு, அதாவது தாய் மாமன் சீர், அதாவது பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் மோதிரம் ஏதோ நேத்துல இருந்து அது கொடுக்க போறதுக்கு ஒரு உறுதியை இன்னைக்கு அரசு ஜிஓவா போட்டிருக்கிறதாக சாயந்தரம் செய்திங்க வரும்போது பார்த்துட்டு வந்தேன். அதாவது எதோ நாங்க எதிர்பார்த்தோம். தினம் தினம் குழந்தைகளின் மீதான வன்கொடுமை, தினம் தினம் பெண்கள் மீதான வன்கொடுமை, அதை தடுப்பதற்கு நீங்க சிங்கப்பெண் படையெல்லாம் கொண்டு வந்தீங்க. நாங்க அதை பாராட்டுறோம். இப்ப கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, சிங்கப்பெண் படையில இருக்கவங்களே நீங்க துப்பட்டம் போட்டுட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்களாம். துப்பட்டம் போட்டு வெளியே போனா ரொம்ப பாதுகாப்பா? 3 வயது குழந்தையை மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை செய்து பிறப்புறுப்பு கிழிந்து தூக்கி எறிந்தார்களே, அந்த குழந்தைக்கு என்ன என்ன உடை உடுத்தி இருந்தது? என்ன உடை உடுத்தி இருந்தது? நீங்க துப்பட்டம் போட்டு போனா நாங்களாம் பாதுகாப்பா போறோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உடைக்கும் பெண்கள் மீதான வன்கொடுமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடைக்கும் பெண்கள் மீதான வன்கொடுமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது போன்று பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்ற போது தமிழகத்திலே, அதாவது பொதுவாகவே இந்திய தேசத்திலே ஆணாதிக்க சிந்தனை, நிலப்பிரபுத்துவ சிந்தனை, அதோடு சேர்த்து இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற போதை கலாச்சாரம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கிடைக்குது போதை பொருள், பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது போதை பொருள். இதை தடுப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி தமிழகத்தினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லி இருந்தா நாங்க உண்மையிலே அவரை பாராட்டுவோம், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிப்போம். ஆனா அது சொல்லலையே. இந்த தாய்மாமன் சீரை நேற்றுல இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது போன்று தாய்மாமன் சீரு, பண்பாடு, தமிழ் பண்பாடு, இதெல்லாம் எதை குறிக்குது தெரியுமா? பெண்கள் மீதான வரதட்சணை கொடுமையின் அடையாளம். எத்தனை நிகழ்ச்சிகள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, இது எங்க பண்பாடுன்னு சொல்லிட்டு. தாவணி போடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி, வயசுக்கு வந்ததுக்கு ஒரு சடங்கு வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் பிறந்த வீட்டுல இருந்து சீர்வரிசை வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த சமூகம் கண்டுபிடிக்கின்ற ஒரு ஏற்பாடு. தாவணி போடுற ஒரு புது நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கு, அது தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அது அம்மா வீட்டுல இருந்து அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், மோதிரம் எடுத்துட்டு வரணும், தங்க செயின் எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் அம்மா வீட்டுல இருந்து புடுங்கிறதுக்கான ஏற்பாடு. இப்படிதான் தாய்மாமன் சீரையும் இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த தாய்மாமன் எல்லா குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் போட்டா நம்ம வீட்டுல இருக்க தாய்மாமன் என்ன சும்மாவா இருக்க முடியும்? அதன் மூலமாக இன்னும் ஏராளமான தாய்மாமன் கிட்ட இருந்து புடுங்குற வேலையத்தான் அடுத்து செய்ய போறாங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. வரதட்சணை கொடுமையால் இந்திய தேசத்திலே ஒரு ஆண்டிற்கு 6000 பெண்கள் உயிர் துறக்கின்றார்கள். அது தற்கொலையாக இருக்கட்டும், கொலை செய்யப்படுகின்ற விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஆண்டிற்கு 6000 பெண்கள் இந்திய தேசத்திலே வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள்.